பிள்ளை வரத்தையும் கண்டறிய முடியுமா சார் ஜீவனாடி மூலியம்? கனடா நாட்டிலேருந்து ஒரு தம்பதியர், நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். நாங்கள் அமெரிக்கா, லண்டன், தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பெல்லாம் பார்த்துட்டோம். ஒன்றும் வேலைக்கால சார். அந்த விந்துக்கள் ரீப்ரொடக்ஷன் ஏரியாவே டோட்டலி தான். ஜீவனாடி இந்த மருந்தெல்லாம் சொல்லுங்க, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத மருந்துகள். அந்த மருந்துகள் சிலலாம் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் போயிடணும். இன்னும் கரெக்டாக டைரெக்டாக சொல்லுமா, எதுவும் யோசிக்காது. நம்மளுக்கு ஒரு டென்ஷனே இருக்குது. 2 இருக்குது சார், டப்பு டப்பு 2. என்னங்க சொல்கிறீங்க? 2 பேபிஸ் சார். இந்த மாதிரி மருந்து இப்போ தயாரிக்க முடியாது சார். ஏன்னா எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்குது. இது எப்படி தயாரிச்சிங்க? நீங்கள் எப்படி தயாரிக்கிறது சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். அது ஜிவி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிவி ஸ்பிரிச்சுவலில் ஜீவனாடி தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பேசுறதுக்காக ராஜ்குமார் சார் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ், சொல்லுங்கள். ஜீவனாடி மூலயமா லைஃப்பில் எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குது, அந்த அற்புதங்களை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நடத்தக்கூடிய அற்புதம் வந்து அபாரமான ஒன்றா இருக்கும்போது பிள்ளை வரம் கேட்டு நிறைய மக்கள் வந்து வேண்டியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அது மூலிமா சொசைட்டியில் ஒரு ப்ரெஷரும் உருவாயிருக்கும், பிள்ளை வரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ பிள்ளை வரத்தையும் கண்டறிய முடியுமா சார் ஜீவனாடி மூலயமா? பிள்ளை வரம், பிள்ளை வரம் ரொம்ப செந்தமிழ்ல நீ உள்ள போன தம்பி. நேற்று 10 நிமிஷம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்பிரிச்சுவல்ன்றதுனால அப்படி பிள்ளைக்கு வரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு வந்து உருவாக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்கும். ஆமா, என்ன வராமல் கொடுத்தோம். ஸ்பிரிச்சுவல்ன்றதுனால அந்த வார்த்தைகள்லாம் அப்படியா? சரி. இது வந்து கனடா நாட்டிலேருந்து ஒரு தம்பதியர், நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ரொம்ப ஆன்மீகமானவங்க, எக்ஸலண்ட்டாக ஆன்மீகம்னா என்னால் நம்பவே முடியல. நீ எந்த தமிழ் திருவாசகம், தேவாரம் எல்லா மக்களும் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தலைகீழ சொல்கிறாங்க. வந்துட்டு நம்மகிட்ட பார்த்தாங்க. நான் நினச்சேன், சரி இவங்க எதோ சும்மா மேம்போக்காக பார்க்குறாங்க பொழுது நான் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போது அந்த ஐயா தான் சொன்னார், எனக்கு வந்து இது மாதிரி 6 வருஷம் ஆச்சு சார், குழந்தை பிறக்கல. நாங்கள் அமெரிக்கா மற்றும் லண்டன், சென்னை, தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பெல்லாம் பார்த்துட்டோம். ஒன்றும் வேலைக்கால சார். 2 முறை எங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதான் மிச்சம். ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் சார். என்னங்க குழந்தை பெற்றுக்கிட்டு 40-50 லட்சம் செலவு பண்ணிங்களா அப்படின்னு நான் கிண்டலாக கூட கேட்டேன். ஏதோ ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாமே. நான் என்ன சார், நான் எவ்வளோ சீரியஸாக கேட்குறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அப்புறம் நான் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. சரி பார்த்துடலாம். அப்போ நம்ம பார்த்தது பிரச்சனை அந்த அம்மாவுக்கு இல்லை, இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஐயாவுக்கு, அவருக்கு அந்த விந்துக்கள் அப்புறம் அந்த ஏரியா, அந்த ரீப்ரொடக்ஷன் ஏரியாவே டோட்டலி தான். ஓகே, புரிஞ்சுங்களா? புரியுது. என்னன்னா தொலையா போச்சுன்னு சொல்லிட்டு இது எப்படி சொல்கிறது? அந்த அம்மாட்ட சொன்னால் பிரிவாயிருமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னா இருக்கும்போது அப்போ ஜீவனாடி இந்த மருந்தெல்லாம் சொல்லுன்னு வந்துச்சு. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத மருந்துகள். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மருந்தெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் கேட்குறாரு என்ன. ஓகே, இதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் கிடையாது சார், ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் வந்து நீலகிரி மாவட்டம் அந்த பக்கத்தில், பொள்ளாச்சி மாவட்டம் பக்கத்தில் இருக்காரு. அது அந்த மருந்துகள் சிலலாம் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் போயிருக்கணும். ஓகே, புரிஞ்சுங்களா? அந்த மருந்தோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா கேட்டால் அது வந்து ரொம்ப இன்றைக்கி இதில் வந்து இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லெவலில் வந்து பாதுகாக்கப்பட்ட வகைகள். அவள் புரியுது. நம்ம அது கிளம்பிடுவோம், நீ எல்லாம் கிளம்பிடுவேன். போய் அந்த மூலிகையை போட்டு எடுத்து அடிச்சு காலி பண்ணி பிள்ளை வரமா அணுகவும் கூட போட்டு பிரச்சனை. அவர் என்ன பண்ண சொன்னேன். அப்புறம் அந்த வைத்தியர் நம்ம நல்ல மனுஷர். அந்த வைத்தியர் பேர் அதில் வந்துச்சு. ஓகே, அவர் ஒரு முருகன் சம்மந்தப்பட்ட பேர் அதே வந்துச்சு. அப்புறம் அவருக்கு தேடி கண்டுபிடிச்சோன்னா அவர் அங்கேருந்து நேரம் வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, வந்து மருந்தை வாங்கிட்டு போனது எனக்கு தெரியாது. மருந்தை இருந்து பொள்ளாச்சியில் வாங்கி செஞ்சு எடுத்துன்னு போயிட்டாங்க. சூப்பர்.
அப்போ திருப்பியும் வந்து நமது வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஒரு நாள் ஃபோன் பண்ணான். யாரோ சார் 2 பேர் காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க காலிலேருந்து, நீங்கள் ஐயா ஃபோன் எடுக்கலை, நீ கொஞ்சம் வாங்க. என்னடா இது, நம்ம ஆஃபீஸில் யாரா காலில் வந்து உட்காந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி வந்தால் இவங்களை பார்த்தது கிடையாது. ஒரு அந்த நாட்டு தமிழ் பேசிட்டு ஒரு மாதிரி இன்னும் வாங்க இதே ஒரு அறையில் தான் உட்காந்துட்டு இருந்தான். என்ன சார் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் சார். என்னங்க நினைக்கிறீங்க, காய போடுறீங்கன்றீங்க, போனால் இருங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னா. இல்லை சார் ஐயா கொடுத்த நான் மருந்தே கொடுக்கலங்க, மருந்து பேர் தான் சொன்னேன், நான் பயந்துட்டேன், ஏதோ மருந்துக்கு இருந்து தப்பா வேலை செஞ்சிச்சு போறது, நம்மளை போட்டு சண்டை கட்ட வந்துக்கிறாங்க, நம்மளுக்கு வேற யாரும் பக்கத்துல இல்ல, தனியா மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதாம்மா கரெக்டா டைரக்டா சொல்லுமா, எதுவும் யோசிக்காது. அதுல அந்த அம்மா என்ன பண்ணுறது, இங்க இருக்கிற சாமியெல்லாம் வேற கும்பிட்டுனே இருக்கு, நம்மளுக்கு வேற டென்ஷனே இருக்கு, என்னன்னு சொல்லுமா விஷயத்த சொல்லுமா அப்படின்னு. இல்லை சார் நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் காயப்படுற கதெல்லாம் வேணாம், கரெக்டாக நடந்து சொல்ல அப்படின்னு. இந்த மாதிரி சார் இருந்துச்சு. ரைட், இது வந்து இதை விட்டோம்னா விடாது கருப்புன்னு மாதிரி நம்மளை தொட்டோம். அதில் வேற ஒரு கண்டிஷன் போட்டுருச்சு என்கிட்ட. 4:30 ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன் சார், உங்களை பார்த்துட்டு தான் போகமாட்டிருக்காக நான் 2 நாள் தள்ளி போட்டேன் சார் இருந்துச்சு. அடே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ இருக்கிற எவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருக்குதுன்னு. ஒரு 2-3 மந்த்ஸாக இருக்குது சார், எனக்கு எந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது சார். ஒன்றும் கவலைப்பட வேணாம், அப்படியே தூக்கி காரில் போட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு டாக்டர் அம்மாக்குறாங்க. போய் நேரம் சொன்னேன், அம்மா தாயே கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா வந்து ஒரு அந்த ஸ்கேன்லாம் பார்க்குற டாக்டர் அம்மா. ஒன்றும் இல்லை சார், உட்காருங்க சார், 2 இருக்குது சார், டப்பு 2 என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. 2 பேபிஸ் பாருங்க அப்படின்றாங்க. அந்த சின்ன ஹார்ட் துடிச்சிட்டு போகுது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அந்த அம்மா திருப்பி இந்த சாமியை தான் கும்பிடுது. அந்த ஐயாவும் சாமி ஓம் நம சிவாய என்னமோ அதுதான் சொல்கிறாங்க. வாயா காசை கொடுத்துட்டு வாயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து கதையை கேட்டேன். அந்த மருந்து சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு. அப்போ அந்த மருந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதை வாங்கி அதுக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய தமிழக அரசின் அந்த ஒரு மருத்துவ தயாரிப்பு கம்பெனியில் போயிட்டு கேட்டேன். அவன் சொன்னான், சார் இந்த மாதிரி மருந்து இப்போ தயாரிக்க முடியாது சார், ஏன்னா எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் உள்ள இருக்குது, அதில் ஒரு சில மிருகங்களோட சில ஐட்டங்கள்லாம் தேவைப்படுது, அதுவும் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஸு, இது எப்படி தயாரிச்சிங்கன்னு எங்களுக்கு எப்படி தயாரிக்கிறது சார் நீங்களே சொல்லுங்கள் சார். அது விஷயத்தை சொல்லவே இல்லை. அப்போ தயாரித்து எடுத்துன்னு போட்டான் நீ விடு நினச்சிட்டு. ஆனால் அந்த ஒரு டாக்டர் ஒரு நல்ல மனிதர் சார், இதே இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் சைனாவில் பண்ணலாம் சார். நான் அங்கே கிடைக்கும் சார் அப்படின்னாரு. சரி நம்மளுக்கு வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம அகத்தியர் ஒரு 2 பிள்ளை வர கொடுத்துட்டாரு, அதோட முடி கதையான்னு சொல்லி விட்டேன். அதான் நான் பார்த்தது ரொம்ப லேட்டஸ்டான விஷயம். சிறப்பு சார். ஸோ ஒரு மிராக்கல் வந்து உருவாகிருக்கு அவங்க லைஃப்பில், பெரிய மிராக்கல். அதாவது அந்த ஆல்மோஸ்ட் அந்த அம்மா சொன்னாங்க, நான் டைவர்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன் சார். நாங்கள் ப்ரெஷர், அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்லும்போது அவரோட முகத்தை பார்த்தேன், அப்படியே உருண்டாயிடுச்சு. இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயோ சார் நான் சொன்னேன், இது தப்புமான்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, நீ இன்னைக்கு நடந்துச்சு இல்லை அப்படின்னு. இப்போ டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து ஜீவனாடி 2 லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வாழ்க்கையை கிடச்சிருக்கு. சூப்பர்ல, சிறப்பான ஒரு விஷயம். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.